நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையாத்தான் தெரியணும். சரி. ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். அடடா, ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க? ஐடியா மணி. ஐடியா நம்ம கிட்ட டிப்போ கணக்கில் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியாவை பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பறான். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டை போட்டுருங்க. ஐடியா மணினே, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு? வீடு கட்டுறேன் அதுக்கு. டேய், ஒரு கட்டு கொடு. வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ, வீடு கட்டு இல்லையா? கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள். போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்துங்க நாங்க விவசாயம், வேற ஒண்ணு இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போங்கடா போங்கடா, பரதேசி நாய்ங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்னாச்சு? என்ன என்ன போக மாட்டேங்குது? என்ன அந்த தாவாங்குட்டில ஒரு வண்டு உட்கார்ந்துருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா, அத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன உனக்கு பிச்சைக்காரத்தானா? மார்த்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா, தாடி வந்தாவ. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகையை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு. நீ பேசாம உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல. இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாம் வா. ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர்ட்ட தான் கொடுப்பேன். யோ, நான் தான்ப்பா வீட்டுக்காரன். யோ, உன் வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய், குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் 2 பேரும் நெருங்கி பழகிட்டீங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இந்த பார், ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை அதுக்கு துணி துவைக்க போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்கதான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேட்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கையில துட்டு பொறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுறா வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. ஐயோ, ஏன்டா என் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தைய விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைதெல்லாம் அதுகளே விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இடத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தாது தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த 2மே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்குடா. ஐடியா மணினே. ஓ, வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா, பங்களா எல்லாம் எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணோம், வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய், வாடா இருக்கு. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு?
அண்ணே என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும், அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல, அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிண்டல் தானே. நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ ரொம்ப குழப்பறானே. தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது அண்ணே, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லும் செயலும் சுதந்திரமா இருக்கணும். ஓஹோ, என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் ஆளுக்கு தான் சொல்ல சொன்ன நாய அடிச்சு சொல்ல தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு கூட மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற பொழப்பில்லை உனக்கு. என்ன சலிச்சுக்கிற? என் பொழப்பைய மாத்தி விட்டீங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடி வேணா வந்து ஒட்டிக்குமா? டேய் வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய் சும்மா இருடா அண்ணே, போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான். பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய 4 பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமாஸ்கோப் அளவுக்கு பெருசா 6x3 சைஸ்ல. 6x3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6x3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? அவ்வளவுதானா? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய் அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியா கட் ஒன். டேய் ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை விஸ்கோந்து. நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போட அப்படி. அண்ணே இந்தாங்கண்ணே. அட வேணாம்பா, நீ வேற என்ன ஐடியா வாங்க. அண்ணா வேணாம்பா, அண்ணா ஐடியா வேற வாங்கிக்கப்பா. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமாண்ணே இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து. என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்ட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அண்ணா ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. ஆத்தா சண்டால பசங்க ஒன்னையே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, திருட்டு பசங்க. ஐயோ இந்த கேரளத்துல இருந்த பெரிய வயலுக்கல்ல காணுமே, அது ஏகப்பட்ட வேலையாச்சு. ஐயோ எங்கேயே போயிருக்கோம் பாருங்க. என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? போய் தேடுங்கப்பா. வாங்க தேடி பாப்போம். தேடுங்கய்யா, எல்லா பக்கம் தேடுங்கய்யா, ஒரே இடத்துல தேடிட்டு இருக்காருங்கய்யா. கல்லு ஆட்டுக்கு பக்கத்துல தான் கிடக்குது. யாரு கண்ணுக்குமே தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா ஆத்தாவுக்கு என் மேல கருணை அதிகமாகிடுச்சு. கப்புன்னு அமைக்கலாமா? ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள அமைக்கிடுவானுங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கப்புன்னு நம்ம அமைக்குவோம். அது வரைக்கும் தேடுவோம். தேடுங்கய்யா, தேடுங்கய்யா. எங்க தேடியும் கல்லு கிடைக்கல. உனக்கு கிடைக்காது. முன்னால தேடு. அங்க போற பின்னால தேடு. தேடுங்க, தேடுங்க. ஐயோ கல்ல காணுமே. ஆட்டுக்கு பக்கத்துல தானே வைரக்கல்லு கிடந்தது.
இலையோட சேர்த்து ஆடு முடிஞ்சிருச்சா? ஆமா, உன் குரலே சரியில்லை. கல்ல நீதான் முழுங்கிருப்ப. தொண்டை கடியில 2 குழி வேற தெரியுது. ஆத்தா, கண்ணுல காட்டின கையில குடுக்கலையே, அதுக்குள்ள இந்த ஆடு முடிஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ. தாயே, நல்ல வாக்கு கொடுமா, நல்ல வாக்கு சொல்லுமா. ஏய், ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா வந்த காரணத்தை சொல்லு தாயே. சொல்றேன்டா. பாவி பசங்க என்னையே கொள்ளையடிக்க வந்துட்டானுங்கடா. தாயே, என்ன சொல்றீங்க? ஆத்தா பார்த்தா ஆட்டுக்குள்ள பூந்தா மணி அடிச்சு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கண்டா. அந்த சக்தியத்தான் இந்த ஆட்டுக்குள்ள புகுத்திருக்கண்டா. யாருடா இந்த ஆடு? அப்போ ஓடு. இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமாடா? தினமும் கற்பூரம் கொடுத்து ஆராதனை பண்றானே பூசாரி மாரசாமி, அவனோட அக்கா அவனுக்கு கொடுத்த ஆடுறா இது. இது சாதாரண ஆடு இல்ல, தெய்வீக ஆடு. ஆடுதான் ஆத்தா, ஆத்தாதான் ஆடு, ஆடுதான் ஆத்தா. தாயே, நீ இப்படி வாடி. வயிறுக்கு லெக் இருக்குது. இது சொந்த கூடது. அத நான் அப்புறம் சொல்றேன்டா. இப்ப ஆத்தா மலையேற போறாடா. சீக்கிரமா கற்பூரத்தை போட்டுங்க. என்ன ஆச்சு? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஏங்க என்ன இதெல்லாம்? ஆட்டவும் மேல வந்தாயா? நல்ல வாக்கு சொன்னாயா? என்ன சொன்னா? பூசாரியா, ஆடு ஒண்ணுதாமே. ஆமா, என்ன இது சாதாரண ஆடு இல்ல பூசாரியா, ஆத்தாதான் ஆடு. அப்படியா? ஐயோ பாவம், ஏதோ குழந்தை கூட்டத்துல தாயார தவற விட்டது போல இருக்கு. இங்க வந்து தேடுது. பூசாரியா, ஆத்தா கிட்ட குறைய சொல்ல வந்திருக்கேன். சொல்லண்டா. எனக்கு ஒரே மாமன், அவருக்கு ஒரே பொண்ணு. அவளை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். மேல சொல்லு. அவ 6 அடி, நான் 3 அடி. அவளை குட்டியாக்கணும், இல்ல என்னை நெட்டையாக்கணும். உன்னை நெட்டையாக்குறது முடியாத காரியம். அவளை வேணா குட்டையாக்கலாம். காலை வெட்டிடுவீங்களா? பேசாத, வீட்டுக்கு போடா. உனக்கு ஏத்தா போல உன் மாமன் பொண்ணு குட்டையா இருப்பா. தாலி எடுத்து கப்பல் கரெக்டா கட்டிடு. 10 ரூபாய் உண்டியில போட்டு ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடா. பூசாரியா, எல்லாருக்கும் 5 ரூபா, எனக்கு மட்டும் என்ன 10 ரூபா? இது காதல் விவகாரம். கராறு வேறதா. கப்பல் போடு. சரிங்க. ஆத்தா போடுறா. உண்டியில போடுறியா, உள்ள இருந்து எடுக்கிறியா? போடுறா. அத்தா, எனக்கு சொத்தும் இல்ல, சுதந்திரம் இல்ல. தெரியாம 10 பிள்ளைய பெத்து போட்டேன். என்ன நீதான் காப்பாத்தணும். ஏய்யா, ஆத்தா என்ன ரேஷன் கடையா வச்சிருக்கா? உங்களுக்கு அப்பப்ப அரிசி அளந்து கொடுக்க. உனக்கு தான் சொத்து இல்லன்னு தெரியுமே, அப்புறம் ஏன் 10 பிள்ளை பெத்த? தெரியாம பிறந்துருச்சுங்க. உனக்கே தெரியாம பிறந்துருச்சா? இது குழப்பமான விஷயம். நம்ம கிளறக்கூடாது. சரி, ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 ரூபாய் உண்டியில போடு. அத்தா, என்னை காப்பாத்துமா. அம்மா 5 ரூபாய் இருக்கா? అమ్మా మారిమ తల్లి నీ నిల్లు తల్లి పూసారి గారు பூசாரி காரா? இன்னும் சைக்கிளே வாங்க முடியல. ஓ, இது பாஷ விவகாரமா? అది కాదండి, నాకు బిడ్డలే లేదండి. అమ్మ గారితో చెప్పిపోయేదానికి వచ్చాను சாமி. எதுவுமே புரியல. தமிழ்ல சொன்னா மட்டும் ஆட்டுக்கு என்ன புரியவா போகுது? நீங்க செப்புனதெல்லாம் ஆட்டுக்கு புரிஞ்சு போச்சு. 5 ரூபாய் உண்டியில பெட்டுக்கோண்டி. సరేండి சாமி. మీరు దాన్ని పెట్టిన పొమ్మని చెప్పినారండి. ஒரு கமர் கண்டி வேணாம், வை போண்டி. வாயா அழுக்கு மல்லிகை டிங்டாக்கு டிங்டாக்கு ஆய் பூடிக்குது. என்னடி இது? முன்னேற்பாடா பாயெல்லாம் போட்டு தயார் நிலையில் இருக்கிறேன். இது வேறையா? என்ன இன்னைக்கு மதுரை வீரனுக்கு படையெல்லாம்? மதுரை வீரனுக்கு இல்லையா, உனக்காகத்தான். அடி பாவி, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு படையல் போட்டியா? ஏன் ஆசை மச்சானுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதா?
உனக்கு பிடிக்கும்னு தான் இட்லி மீன் குழம்பு வாத்து முட்டை வறுத்த மீன் கோழி விதவிதமா செஞ்சு வச்சிருக்கேன். நான் முதல்ல குடிக்கணும். அதுக்காகத்தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஊத்து. குடி. எப்படி இருக்கு மச்சான்? சும்மா கிச்சன் இருக்கு. ஒரே தூக்குது. வாய்க்கு காரம் ஏதாவது வச்சிருக்கியா? ஓ இதோ மீன் குழம்புல ஊற வச்ச இட்லி. ஓ இப்பெல்லாம் நீ இட்லிய ஊற வைக்கவே ஆரம்பிச்சிட்டியா? அதான் மல்லிகை பூ வாட்ட இருக்கு. ஆஹா புட்டு உள்ள விட்டா போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆட்டுக்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அத மட்டும் என்கிட்ட கேட்காத. அந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு என்ன வாத்து மடையனா? அது தெரிஞ்சுதான் மச்சான் வாத்து முட்டை அவைச்சு வச்சிருக்கேன். ஆஹா இது கூட உள்ள போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆடு ஆடு கீடுன்னு கேட்ட அப்புறம் நான் ஓடி போயிருவேன். இத பாரு மச்சான், இனிமே நான் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. சொல்லுவேன். என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த வைரத்தை இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சே, அதை சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டேன். காது மூடிக்கிறேன். நீ மூடிக்குவியோ திறந்துக்குவியோ நான் விடுறதா இல்ல. ஆத்தாளே ஆடா வந்து குறி சொல்றதா பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறேன்னு அதையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஆட்டுப்புழுக்கு ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டியே. என்னைக்காவது ஒரு நாள் புழுக்கியோட சேர்ந்து வைரம் வெளியே வந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி மனுஷா, இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. ஏன் ஒப்பங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கா? அது இல்ல மச்சான், அந்த வைரம் வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். கையூட்டு எடுத்துப்பியா? தேதி குடுக்கலாங்கிறியா? அது இல்ல மச்சான், கத்தி அது வயித்துல. வைரம் நம்ம கையில. அசத்திட்டியே. ஏன் வாயிலையும் வயிற்றையும் அடிச்சுக்கிறேன்? அடி பாவி, ஆட்டு வயிற்றுத்தா வயம் வரும்னு சொல்லியே, இப்ப வெறும் குடதாரடி வந்திருக்குது. அதுக்கு நான் என்னையா செய்வேன்? நீ தானே சொன்ன ஆடு வைரத்தை முழுங்கிருச்சு, அது வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். அதான் அறுக்க சொன்னேன். ஐயோ 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 ஐயோ. அடி பாவி, ஆடு உசுரோடு இருந்தாலும் ஆத்தா ஆடு மேல வந்திருக்கான்னு குறி சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 4 காசாவது சம்பாரிச்சுட்டு இருப்பனே, அதையும் கெடுத்துட்டியே. இப்ப அடுத்த ஆட்டை என்னடி பண்ண? பேசாம உங்க ஒப்பா சுண்ணாம்பு தலையங்கிட்ட கொடுத்தா குறைச்ச விலைக்கு வித்துட்டு வந்துருவாண்டி. எங்க அப்பா வேணாயா? ஏன் நீயே விக்கிறீங்கறியா? கறி ரொம்ப நல்லா இருக்கியா? கறி ஆசையில என் காதை கடிச்சிருவ போல் இருக்கு. ஐயோ, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பிரியாணி செஞ்சிடுறியா? ஆக ஒரு ஆடு பிரியாணி ஆகிறது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில பில்டர் வச்சுக்கிட்டு, வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யாரு பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பில விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு மீன் முழு தலையா? சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு. தெரியுற அந்த ஏழைங்களை பத்தி? ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்களே. பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். மச்சான் சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா.
தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர். ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான், வா. இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? ஆச்சா ஆவல, ஆச்சா ஆவல, ஆச்சா ஆவல. உங்களையா இருந்தா என்ன பிரசவமா இருக்கு? உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம், 2 நிமிஷம், 2 நிமிஷம். வெட்டு. இங்கயா? இங்க இல்ல, இங்கயா? அங்க. இங்கயா? ஏய், அவங்களுக்கெல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை திறங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார், வாழ போற இடம் வலது கால வச்சு வருத்தமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போட்டு இருக்க. ஹலோ, எஸ், மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி, கிராமத்துலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான், போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில இருந்து போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம்ட்டேன். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா, அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறான். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளை போலாதே, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவம் சொல்றேன், கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. எஸ். கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. எஸ். அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. எஸ். அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. யா, எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். மச்சான், அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சீ, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. பனி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகள, புடா. டேய், புடா அவள, புடா. லவ் பண்ற மூஞ்சி அது புடிங்கடா. டேய், என் கையில புடிச்சு புடிங்கடா, விடாதீங்கடா அவள.